சிவ திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த ஒரு விளக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அன்பர் என்னிடம் அணுகி ஒரு ஐயப்பாட்டை வினவினார். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆரம், ஒருவர் ஒரு இந்த ருத்ராக்க மாலை தங்கத்தால் கோர்த்து அணிந்தது, அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவர் சாத்திய அந்த மாலையை கொடுப்பது முறையா, அதை இறைவனுக்கு சாத்தலாமா என்று கேட்டார். இதில் என்ன பெரிய இருக்கிறது? அதை நன்றாக தூய்மை செய்துவிட்டு, இந்த புரோக்ஷணம் என்பார்கள் இல்லையா, மந்திரத்தால் அதை தூய்மைப்படுத்திவிட்டு இந்த தீர்த்தத்தால் தூய்மைப்படுத்திவிட்டு சேரலாம், இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னேன். உடனே அவர் என்ன வேண்டார்னா, நீங்கள் ஆதாரம் சொல்ல வேண்டும். இல்லையா, நான் அனுபவத்தாலவே சொல்லுகிறேன், நான் புரிந்து வைத்திருக்கக்கூடியது, உள்ளே புரிந்திருக்கக்கூடிய ஒரு நமக்கு விருப்புடைய ஒரு பொருளை இறைவன்கிட்ட கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்வார். ஆரத்தை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறுன்னு இருந்தாலும் எனக்கு நூல் ஆதாரம் வேண்டும் என்றால், எனக்கு உடனே இறைவன் கை கொடுத்து, அதான் இறைவனுடைய திருவுருள். ஆனைக்கா வரலாறு, அங்கே ஆரங்கொண்ட வரலாறு நினைவுக்கு வந்தது. அங்கே சோழ மன்னன் உறையுறை தலைநகராக கொண்டவன் ஆனைக்காவை வணங்க வேண்டும் என்ற ஒரு விருப்புடன் அந்த காவிரி கரையை தாண்டி அங்கே ஆனைக்காவிலே அந்த திருமஞ்சன நீர் எடுக்கக்கூடிய, இறைவனுக்கு ஆட்டக்கூடிய திருமஞ்சன நீரை ஆணை மீது தங்கக்குடத்திலே மேலதாளம் முழங்க எடுத்து செல்வார்கள் அல்லவா. அந்த துறையிலே போய் மூழ்கி அங்கே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அங்கே காவிரி ஆற்றில் மூழ்குகிறான். அப்பொழுது அவன் அணிந்திருந்த பொன்னாரம், பொன்னாரம்னா எவ்வளவு மதிப்புடையதாக இருக்கும், அரசன் அணிந்திருந்தால் என்னென்ன மணிகள்லாம் பதித்திருந்தனவோ தெரியவில்லை. அது என்னன்னா, இறைவன் திருவருளால் அந்த அவனுடைய தோளிலிருந்து, அந்த மார்பிலிருந்து நழுவி ஆற்றில் விழுந்து விடுகிறது. உடனே அவனுக்கு அதை தேடக்கூடிய சிந்தனையே இல்லை. அவனுடைய பக்தியின் உச்சம், பெருமானே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவன் இறைவனுக்கு கொடுத்திருக்கக்கூடியவன் தான். இந்த ஆரம் தன்னுடைய மார்பிலிருந்து நழுவிய உடனே இயல்பான அன்பால் பெருமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அப்புறம் திருமஞ்சன நீர் எடுத்து சென்று விடுகிறார்கள். மன்னன் அங்கே போய் ஆனைக்கா ஆதியை அங்கே திருமண் நின்று வழிபடுகிறான். அப்பொழுது அந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீர்த்த நீர் திருக்குடம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த மாலை அப்படியே அங்கே ஆனைக்காவில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு மாலையாக போய் விழுகிறது. இதை விட ஒரு மகிழ்ச்சிக்கு என்ன ஒரு எல்லை இருக்கிறது? அப்போ ஒரு மன்னன் அணிந்ததை அங்கே ஆனைக்கா ஆதி ஏற்றுக்கொண்டாரா? உன்னுடைய மாலையை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறது? இதில் எந்த தடையுமே இல்லை. அன்போடு ஒருவர் கொடுத்தால் அதை பெருமான் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு கருத்தை ஒரு ஆதாரமாக அங்கே கூறினேன். நமது ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே பயணிக்கிறார். ஆனைக்காவுக்கு பயணித்து அந்த பெருமானை அங்கே வணங்கும் பொழுது நடந்த நிகழ்வை சேக்கிழார் அப்படியே தியானித்து படம் பிடித்து காட்டியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாக்காலையும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அன்பர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் திருத்தொண்டர் புராணத்தில் 76வது பாடல், மறைகளாய நான்கும் என்ற மலர்ந்த செஞ்சொல் தமிழ் பதிகம் அங்கே அப்படி தொடங்கி எடுக்கிறார். மறைகளாயின நான்கும் என்று சொல்லி ஒரு செஞ்சொல் திருப்பதிகத்தை எடுத்து அங்கே பெருமானை போற்றி சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார். நிறையும் காதலுடன் எடுத்து விம்மிய அன்போடு அதை எடுத்து நிலவும் அன்பர் தம்மை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் நோக்கி, இறையும் பணியார் எம்மையும் ஆளுடையார் என்று சொல்லி, என்னையும் ஆளுடையார் என்று அங்கே கேட்பது போல என்னை ஆளுடையார் என்று ஆட்கொண்டவர் என்று சொல்லி என்று ஏற்றுவார். உறையூர் சோழன் மணியாரம் சாத்தும் திறத்தை உணர்ந்தார்கள். அப்பொழுது தியான பொருளாக பெருமான், இந்த நிகழ்வு நான் இப்பொழுதே உங்களுக்கு விவரித்து சொன்னேன்ல, அது தியான பொருளாக சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு திரைப்படம் போல, ஒரு தொலைக்காட்சி போல உணர்த்துறார். அதை உணர்ந்தருளி அப்புறம் என்ன பாடுறாரு, வளவர் பெருமான் மணி ஆரம் சாத்தி கொண்டு, வளவர் பெருமான்னா சோழன், மணி ஆரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும், அதை கிளர்ந்து எழுந்து வரக்கூடிய அந்த திரை நீரில் அழைத்து வரக்கூடிய அந்த நீரில் மூழ்குதலும் வழுவி போக, அந்த ஆரமானது வழுவி போக, கேதம் உற, கேதம் என்றால் வருத்தம் உற, அளவில் திருமஞ்சன குளத்தில் அதுபுக்கு ஆட்ட, அது கொஞ்சம் திருமஞ்சன குளத்தில் புகுந்து அங்கே அவர்கள் அந்த நீராட்டும் பொழுது அது அவர் மேலே விழ அணிந்து அருளி, அதையை ஏற்று அணிந்து அருளி தளரும் அவனுக்கு. அப்படி மனம் தளர்ந்தாலே ஆரம் போய்விட்டதே, பெருமானை ஏற்றுக்கொள் என்று சொன்னோமே, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ என்னோ என்று மனந்தளர்ந்திருந்தவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கிய அவனுக்கு அருள் புரிந்த தன்மை சிறக்க சாற்றினார் என்று சொல்லி
சுந்தரமூர்த்தி சாமிகளே இந்த நிகழ்வை அங்கே சாற்றுகிறார். அவர் காலத்துக்கு முன்பதாக இருந்தது, ஞானசம்பந்த பெருமானுக்கு முன்னதாகவும் நடந்தது. இதுதான் இப்பொழுது நான் குறிப்பாக சொல்ல வருகிறேன். இந்த நிகழ்வு திருஞான சம்பந்த பெருமானால் 2 இடங்களிலே சுட்டப்பட்டிருக்கிறது. அதையும் நமது அன்பர்கள், இந்த திருமுறைகளை தொடரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பிறருக்கு உரைக்க வேண்டும். நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், மேலும் மேலும் இறைவனுடைய அன்பின் திறத்தை அடியார்களுக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்றால் நாம் முதலில் இவற்றையெல்லாம் நுணுகி ஆராய்ந்து அறிந்து உள்வாங்கி பிறருக்கு உரைத்து அவர்களையும் இறைவனை நோக்கி அந்த உயிர்களையும் செலுத்த வேண்டும். அங்கே திரு ஆனைக்காவில் 75வது பதிகம் 7வது திருமுறை எல்லோருக்கும் தெரியும். காந்தார பண்ணலை அங்கே இசைத்திருக்கிறார். 7வது பாடல், தாரமாகிய பொன்னி தந்துரை ஆடி. அந்த சோழன் தாரமாகிய என்றால் ஆதாரமாகிய, எல்லாவற்றிற்கும் நிலைக்கலனமாகிய, அது பொன்னியார் தானே, ஐம்பூதங்களில் ஒன்று நீர். நீர் தான் எல்லாவற்றையும் வளப்படுத்துது, வாழ்வு கொடுக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாரகம் என்று சொல்லலாம், தாங்கக்கூடியது என்று. உலக உயிர்களை தாங்கி ஊட்டி நீரை கொடுத்து ஊட்டி வளர்த்து தாங்கக்கூடியது. உடலில் நீர் இல்லைன்னா என்ன ஆகும்? தாரமாகிய பொன்னி, அப்படிப்பட்ட அந்த பொன்னி நதியாகிய காவிரி. தந்துரை என்றால் குளிர்ச்சியான நீரை உடைய அந்த துறை, அங்கே குளிக்கக்கூடிய பகுதி அது. ஆடி விழுத்து, அவன் நீராடும் பொழுது விழுத்து கீழே விழுந்துட்டு நீரில் நின்று அடி போற்றி. அந்த நீரில் நின்றே இறைவனுடைய ஆனைக்கா ஆதியோட திருவடியை நினைந்து உடனே வேறு எதுவுமே இல்லை. எப்பொழுதுமே அந்த தலையில் ஞானசம்பந்த பெருமான் எங்கேயும் போகும்பொழுது சிரத்திற்கு மேல் இறைவனுடைய திருவடியை சிந்தித்து கொண்டே போவார் என்று பல இடங்களிலே சேக்கிடார் பெருமான் அதை சுட்டியிருக்கிறார். நீரில் நின்று உடனே என்னன்னா திருவடியை சிந்தனை. அப்படி இருந்திருக்கிறார்கள் மன்னர்கள்னால், சாதாரணமாக இல்லை, எப்பொழுதுமே இந்த திருவடி சிந்தை வயப்பட்டவர்கள். நீரில் நின்று ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தவுடனே உடனே இறை சிந்தனை வருது பாருங்க. நீரில் நின்று திருவடியை போற்றி நின்மலா கொள், எந்தவித குற்றமும் இல்லாத பெருமானே இதை ஏற்றுக்கொள், நான் இது தவறி விழுந்து விட்டது, தயவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆங்கே என்று அவன் சொல்ல, ஆங்கே ஆரம் கொண்ட அந்த மாலையை ஏற்றுக்கொண்ட எம் ஆனைக்கா உடைய ஆதியை, இந்த ஆனைக்காவே திரு ஆனைக்காவையே உடமையாக உடைய எம் ஆதியை, எங்களுடைய ஆதியாகிய பெருமானை, நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எமையும் ஆளுடையாரே என்று சொல்லி, யார் ஈர நெஞ்சோடு உள்ளத்திலே அந்த ஆனைக்காவில் இருக்கக்கூடிய ஆதியை உள்கிறார்களோ அவர் என்னையும் எம்மையும் ஆளுடையார்கள், அடியாருக்கு அடியேன்னு சொல்கிறார்ல, அப்படி ஒரு அற்புதமாக இங்கே ஞானசம்பந்த பெருமான் இதை உரைத்திருக்கிறார். இது அன்பர்கள் குறித்து கொண்டு மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்து திரு ஆனைக்காவில் திரு ஞானசம்பந்த பெருமான் 3வது திருமுறையில் 53வது பதிகத்தில் மறைபொருளாக இந்த நிகழ்வை சுட்டியிருக்கிறார். 3வது பாடலில் தாரமாய மாதரால் தான் ஒரு பாகம் ஆகினான் சொல்லி அம்பிகை ஒரு பாகம் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான். அந்த கங்கா நதி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த புன்சடையில் திங்களை சூடியிருக்கிறார், மதியை சூடியிருக்கிறார். ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை. ஆரமாய மார்புனா இந்த மாலையை அணிந்த ஆனைக்காவில் இருக்கக்கூடிய அந்த அண்ணலை வாரமாய் வணங்குவார்னா உரிமையோடு வணங்குவார், வல்வினைகள் மாயுமே என்று இந்த பாடலில் சொல்கிறார். இது 3வது பாடல், 3வது திருமுறை 53வது திருப்பதிகம் கௌசிக பண்ணில் 3வது பாடல் நான் இப்பொழுது சொன்னேன். இதிலேயே 7வது பாடல், இதே திருப்பதிகத்தில் 7வது பாடலில் கூறும் மாலை நண்பர்கள் கூடி வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பற்றின. எப்பொழுதும் அடியார் பெருமக்கள் எல்லாம் கூடி காலை மாலை நண்பர்கள் எப்பொழுதுமே கூடி நின்று இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் உள்ள பெருமான் பாரும் விண்ணும் கைதொழ என்றால், பாரிலே உலகங்களிலே வாழக்கூடிய உயிர்களும் விண்ணவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே கைதொழுது போற்றி பரவ பாரும் விண்ணும் கைதொழ பாயும் கங்கை செஞ்சடை, அந்த பாயும் கங்கா நதியை செஞ்சடையில் வைத்திருக்கக்கூடிய ஆரம் நீரோடு ஏந்தினான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம் என்றால் மாலை, அதை நீரோடு என்றால் அங்கே குடமுழுக்கு செய்யக்கூடிய நீராட்டக்கூடிய அந்த தங்க குடத்திலிருந்து ஏந்தினான் ஆனைக்காவு சேர்மினே என்று பாடுகிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆதாரங்கள்லாம் நமக்கு இருக்குது. இதையெல்லாம் அன்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆனைக்காவிலேயே திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு குறிப்பால் உணர்த்துகிறார். ஒரு திருத்தாண்டகத்தில் 6வது திருமுறை 63வது திருப்பதியும், திருத்தாண்டகம் என்றால் 6வது திருமுறை அன்பர்கள் மனத்தில் கொள்கிற 4வது பாடலில் மணியாரம் மார்பினானே என்று பாடுறாரு. இந்த மணியை, அந்த மணிகள் நிறைந்த ஆரத்தை
எப்பொழுதும் ஆர்வத்தை தான் ஆரமாக கொண்டிருக்கார் என்று பல பாடல்களில் வரும். இதெல்லாம் எப்பொழுதாவது வரக்கூடியது. அதுபோல் மணியாரம் மார்பினானை என்று சொல்லி ஆனைக்காவில், அதே ஆனைக்காவில் அதை நினைந்து தானே நாவரசர் சுட்டியிருக்கார், அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். விலையிலா ஆரம் சேர் மார்பர் போலும் என்று திருச்சாய்க்காட்டில் இதே போல் விலையிலா ஆரம் சேர், ஆரம் வந்து தானாக சேர்ந்த என்று பொருள். இந்த குறிப்பை தான், இந்த வரலாற்றை அவர் வந்து மனதில், அவர் உள்ளத்தில் ஓட அப்படி குறித்திருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆகவே அன்பர்கள் எல்லாம் இதுபோல் அற்புத நிகழ்வுகளை எல்லாம் வந்து நன்றாக நுணுகி உணர்ந்து உள்ளத்தில் வாங்கி தாமும் சிந்தித்து இறைவன் பெருமைகளை எல்லாம் கருணையை எல்லாம் வந்து உணர்ந்து பிறருக்கும் அறிவித்து இறைவனை நோக்கி பிற உயிர்களை செலுத்துவதற்கான ஞான பணிகளை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.